கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர்தாமே அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானவர்களாய் தங்களை மாற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே கிருபையாய் காத்து கொள்ளும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாதபடி நீர் காத்து கொள்ளும். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது மாறியது. தலைப்பின் பெயர் மாறியது. எதெல்லாம் மாறியது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதலாவது நம்முடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அது மகா கேடுள்ளதும் பொல்லாததுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயம் நாம் பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? மாறும். அப்போ நம்ம குணங்கள் என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். நம்ம போன வாரம் பார்த்தோம், ஆண்டவரோடு சார்ந்து இருக்கும்போது அவரையே நம்பி நம்ம வாழும் பொழுது நம்முடைய குணங்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை, கேடான இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தமான இருதயமாக மாற்றுகிறார். முதலாவது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது யார் சொன்னதுன்னு பார்த்தா, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்போ நாங்கள் துக்கப்படுவோம், எப்போ சந்தோஷப்படுவோம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறார்கள். அப்போ இயேசுவானவர் என்ன சொல்கிறார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 19 20. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது புலம்புவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டே இருப்பார்கள்? துக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஆண்டவர் சொன்னது. அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கும்போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது எப்போ அந்த துக்கம் வந்துச்சு நம்ம பார்த்தோன்னா, இயேசுவானவரை மத தலைவர்கள் என்ன செய்தார்கள்? பிடித்து கொண்டு சிலுவையில் அறைந்தார்கள். அறைந்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் குத்தினார்கள். சிலுவையிலே 2 கள்ளர்கள் நடுவில் அவரை அறைந்தார்கள். எல்லா சீஷர்களும் என்ன செய்து விட்டார்கள்? ஓடி போயிட்டார்கள். தூரத்தில் இருந்து பெண்கள் மாத்திரம் எப்பவும் ஆண்டவரோடையே போனாங்க. தூரத்தில் தான் போக முடிஞ்சிச்சு. பக்கத்தில் எல்லாம் போர் வீரர்கள் இருந்தார்கள். இவங்க யோவான் கொஞ்சம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? மேலேருந்து எல்லாரையும் பார்த்தார். எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆண்டவர் முதலே சொன்னார், சீஷர்கள் எல்லாரும் ஓடி போய் விடுவார்கள். அதே மாதிரி அவ்வளோ பேரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஐயோ, நாங்கள் இவரையே தானே நம்பி இருந்தோம், எங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு இவருக்கு பின்னால் வந்தமை இப்போ இவரையே என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் ரொம்ப துக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொன்னார். அது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த 3ஆவது நாள் ஆண்டவர் என்ன செய்தார்? கல்லறையிலிருந்து வெளியே உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பி முதலாவது மகதலேனா மரியாளுக்கு காட்சியளித்தார். பின்பு தன்னுடைய சீஷர்கள் கூடியிருந்து பயந்து போய் இருக்கிற இடத்துல, கதவுகள்லாம் பூட்டியிருக்கிற இடத்துல ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சொன்ன உடனே ஆண்டவரை என்ன செய்கிறாங்க? உயிருள்ளவரை பார்க்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிற, ஆவிக்கு இந்த மாதிரி தசைகள்லாம் இருக்குமா?
எலும்பு இருக்குமா? இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவங்க எல்லோரும் தொட்டு பார்க்க ஆசைப்படுறாங்க. அதில் யார் சொன்னது தொட்டு பார்க்கணும்னு சொல்லி? தோமாவே அந்த நேரத்தில் இல்லை. 8 நாள் கழித்து திரும்பவும் ஆண்டவர் வரார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை தொட்டுப்பார், நீ ஆசைப்பட்டியில் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவரே தேவனேன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர்கள் அதற்கப்புறம் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்காக சிறந்த ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர்களுக்குள் ஒரு தீர்மானம் வந்தது. அவர்களுக்குள் சந்தோஷம் வந்தது. அப்படியே அவர்கள் துக்கம் என்னதாக மாறிவிட்டது. ஆண்டவர் சொன்னபடி சந்தோஷமாய் மாறிடுச்சு. எத்தனை நாள் கழித்து அவர்கள் சீஷர்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு மேல் வீட்டறையில் கூடியிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து அவர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் அதில் காத்திருங்க, அப்பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்புவார்னு சொல்கிறார். அதேபடி ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் என்ன செய்தார்? பரிசுத்தாவியினால் நிரப்பினார். அவர்கள் எல்லாரும் அவரவர்கள் பல நவ பாஷைகளை பேசி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்த சீஷர்கள் தைரியம் பெற்றார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? மற்ற எதிரியாக இருந்த அந்த பிரதான ஆசாரியன், யூதர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து, நீங்கள் அந்த இயேசுவை என்ன செய்தீங்க? சிலுவையில் அறைந்தீர்கள். அவர் என்ன செய்தார்? 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாக சொன்னார்கள். அது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்த அந்த சீஷர்கள் இப்பொழுது ஒரு சந்தோஷமாக மாறிய பின்பு அவர்களுக்குள் தைரியம் வந்துச்சு. அதை மாதிரி தான் நம்ம துக்கம் என்ன செய்யும்? கொஞ்ச நேரம்தான். அப்புறம் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம துக்கங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் உங்களை பார்த்து என்ன செய்யும்? சந்தோஷப்படும். அழிந்துட்டு அவங்க போனாங்க அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதனால் நம்ம கர்த்தரை முழுசுமாக சார்ந்து கொண்டு நம் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் அதிலிருந்து நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை சந்தோஷமாக மாற்றுவார். உதாரணத்துக்கு பார்க்கும்போது அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததுனால அவர் தெய்வ சமூகத்தில் தன்னுடைய வேதனைகளையெல்லாம் அவர் சமூகத்தில் கொட்டிட்டா. ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணுறா தேவாலயத்தில் போய். அதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஆசாரியன் அவள் இடத்துல கேட்கிறான், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் மனதில் உள்ளதை எல்லாம் அவர் சமூகத்தில் என்ன செய்து விட்டேன்? ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசாரியன் அவளை பார்த்து என்ன சொல்கிறார்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அது வரைக்கும் அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமல் அப்படி இப்படி தன்னுடைய நாட்களை கழித்தவள் இப்போ என்ன செய்கிறா? ஏலியின் மூலமாக ஆண்டவர் பேசிட்டார். என்ன சொல்கிறார்? நீ இஸ்ரவேலின் சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் உனக்கு கட்டளையிடுவார், நிச்சயமாக நீ கேட்டதே உனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக போய் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருந்தவா நன்றாக சாப்பிட்டு அதன் பின்பு அவர் முகம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அப்புறம் அவள் பொருத்தனை பண்ணிட்டா இல்லையா, ஆண் பிள்ளையாக இருந்தால் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? உம்முடைய சந்நிதியில் கொண்டு விட்டு உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு மகனாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணதுனால அவள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவாள். அதனால் அவளுடைய துக்கங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? சந்தோஷமாக மாறிட்டு கர்த்தர் அவளுடைய செயல்களை பார்த்து
அவளுக்கு மேலும் 2 குமாரத்திகளையும் 3 குமாரரையும் கொடுக்கிறார். அப்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவள் சந்தோஷ சோஸ்திர பாடல்கள் பாடினாள். தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தரை துதித்தாள். அப்புறம் பொருத்தனையின்படி நிறைவேற்றினாள். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சாமுவேலே ஒரு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக வைத்தார். சாமுவேல் தான் என்ன செய்தார், ஆசாரியன். எப்படி இஸ்ரவேலின் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். முதல் 2 ராஜாக்களையும், சவுலையும் தாவீதையும் அவன் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தான். அந்த மேலான கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் 40 வருஷம் இஸ்ரவேலின் நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்தார். அதுபோல் நம்ம கர்த்தரிடத்தில் நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் கொட்டும் பொழுது அவர் அதை எப்படி மாற்றுகிறார், சந்தோஷமாய் மாறும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அடுத்தாப்பில் எது மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாறாவின் கசப்பை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சூர் வனாந்திரத்தில் சுற்றி வராங்க. செங்கடல் தாண்டின பிறகு அவங்க அந்த வனாந்திரத்தில் சுற்றி வரும்பொழுது, யாத்ராகமம் 15:22 இருக்குது. அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணீர் இல்லை வனாந்திரத்தில் குடிக்கிறதுக்கு. அப்போ அவங்க தண்ணீர் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப அங்கலாச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் ஒரு இடத்துல தண்ணி கிடக்கு. மாறான்ற இடத்துக்கு வரும்போது அங்கே கொஞ்சம் தண்ணி கிடக்கு, நீரூட்டு கிடக்கு. ஓடி போய் அந்த தண்ணியை என்ன செஞ்சாங்க, குடிச்சு பார்த்தாங்க. பார்த்தா ஒரே கசப்பு. உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். உடனே முறுமுறுத்துருவாங்க, என்னத்தை குடிப்போம், இப்படி ஒரு கசப்பான தண்ணி தான் எங்களுக்கு இருக்குது, இப்படி வனாந்திரத்தில் அதை எங்களை குழந்துட்டியே, அப்படி இப்படின்னு கண்ட மலைக்கு அவனை மோசையை குறித்து தவறாக பேசி அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசே கர்த்தரை நோக்கி தான் உடனே பார்க்குறான். பார்த்த உடனே கர்த்தர் அவங்க கண்களுக்கு ஒரு மரத்தை காட்டுறார். இந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணியில் போடுப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன செய்கிற, மோசே போய் ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் எப்படி மாறிட்டான், மதுரமாய் மாறிட்டான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிட்டார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் மாறாவின் கசப்பை போல் நம்ம வாழ்க்கை கசப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் அப்படி ஆண்டவரை நோக்கி மோசே பார்த்தது போல் பார்க்கும்போது ஆண்டவர் அதற்கு ஒரு வழியை காட்டுவார். அந்த வழியை விசுவாசித்து அதன்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய கசப்பான வாழ்க்கை எப்படி மாறும், மதுரமான வாழ்க்கையாக மாறும். அதனால் நம்ம எப்பவும் நம்முடைய வாழ்க்கை கசப்பாகவே இருக்கும்னு நினைக்கக்கூடாது. கசப்பாக இருந்தால் நம்ம கர்த்தரை அண்டி பிடிக்கும்போது அவர் அதுக்கு ஒரு வழியை காட்டுவார். எப்படி மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினாரோ அதை வெட்டி அந்த தண்ணியில் போடு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அவன் வெட்டி அந்த தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணி எப்படி மாறிட்டா, மதுரமாய் மாறிட்டு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் நம்ம அவரை அண்டி பிடிக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். அந்த வழியில் நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் மதுரமான வழியாக அதை மாற்றி தருவார். அடுத்தது 3வது, நிலமும் பால் நீரும், பாழான நிலமும் நீரும் ஆரோக்கியமாய் மாறியது. இந்த நிலம் பாழாக தான் இருக்குது, நீர் குடிக்க ஆகாது. மக்கள் அது பட்டணம் நல்ல பட்டணம், எரிகோ பட்டணம். இது 2 ராஜாக்களில் இது காணப்படுது. அதாவது எலியாவுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரை வச்சுருந்தார், எலிசா வச்சுருந்தார். எலியாவை கர்த்தர் என்ன செய்து விட்டார், தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். அப்படி சேர்க்கும்போது எலிசா பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான். நீ இன்னிப்போ நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்லை நான் கடைசி மட்டும் வருவேன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கான். அப்படி அவன் போகும்போது எலியா கேட்குறான் எலிசா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும்னு கேட்குறான். எலியாவிட்ட இருக்கிற வரத்தை எலிசாவுக்கு 2 கொடுக்குறார்.
2 மடங்கு கொடுத்துட்டார். அவன் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு எலிசா அப்படியே எலியா வந்து அப்படியே மேகத்தில் அப்படியே போயிட்டான். போன பிறகு எலிசா மட்டும் என்ன செய்கிறான், திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது இதை வந்து யார் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, தீர்க்கதரிசியின் புத்திரர், அந்த ஊரில் உள்ள தீர்க்கதரிசியின் புத்திரர் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி அவங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. நாங்கள் எலியாவை போய் பார்க்கட்டுமா, எங்கேயாவது ஆண்டவர் தூக்கி கொண்டு வேறு இடத்துல எங்கேயாவது விட்டுருப்பார், நாங்கள் பார்த்துவார். இல்லை, அவர் பரலோகத்துக்கு போயிட்டார், நான் பார்த்தேன்னு சொல்லுவான். ஆனால் அவங்க மக்கள் நம்பாமல் அதை போய் தேடிட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போது 3 நாள் தேடியும் அவரை என்ன செய்ய முடியல, காண முடியல எலியாவை. இப்போ எல்லாம் துக்கத்தோடு வராங்க. வந்தால் எலிசாவின் இடத்தில் வரம் எவ்வளோ இருக்குது, 2 மடங்கான அந்த வரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவனிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இந்த ஊர் எரிகோவில் உள்ள மக்கள் அவனிடத்தில் வந்து கேட்குறாங்க. 19வது வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த பட்டணத்தில் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். தண்ணி கெட்டது, நிலமும் பாழ் நிலம்தான், ஆனால் அந்த பட்டணம் நல்லா இருக்குது, குடியிருப்புக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் எப்படி அந்த இடத்துல வாழ முடியும்? அதனால் அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போது எலிசா என்ன செய்கிறான், ஒரு தோண்டின்னா அந்த தண்ணி கிணத்துக்குள்ளே போட்டு தண்ணி எடுப்பாங்க இல்லையா, வாளி மாதிரி, அந்த மாதிரி ஒரு தோண்டியை எடுத்துகிட்டு வந்து அதில் உப்பு போட்டு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்கிறான். உடனே அந்த எரிகோ மக்கள் என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே 21வது வசனம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். 2 காரியம் ஆண்டவர் சொல்கிறார். தண்ணீரில் அந்த உப்பை போட்ட உடனே இனி என்ன இருக்காது, இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது. முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த நிலம் பாழானது, தண்ணீர் கெட்டது. இப்போ தண்ணீரை குடிக்கிறதுனால நமக்கு என்ன வராது, வியாதி துன்பெல்லாம் வராது, ஏன்னா அதை ஆரோக்கியப்படுத்துகிற தண்ணியாக மாறிட்டு. நிலமும் எப்படி இருந்துச்சு, பாழான நிலம்னு சொன்னாங்க, அது உடனே எப்படி மாறியது, நல்ல நிலமாக மாறிட்டு. கர்த்தர் சொன்னபடி அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. அந்த தண்ணி எப்படி மாறிட்டான், ஆரோக்கியமான தண்ணி ஆயிற்று, அந்த நிலம் நல்ல நிலமாக மாறிற்று. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய பிள்ளைகளை கொண்டு சொல்கிற காரியங்களை நாம் செய்யும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை செய்வார். பாழான நிலமாகவும் தண்ணி ஆரோக்கியமற்றதாக இருந்தாலும் கர்த்தர் அதை என்னதாக மாற்றுகிறார், ஆரோக்கியமான தண்ணியாகவும், அதில் சாவு இன்னி கிடையாதுன்னு சொல்கிறார். தண்ணியை குடித்தா செத்து போயிடுவாங்க, அப்படி கிடையாது என்னன்னு சொல்கிறார். நிலம் பாழும் ஆகும். அந்த தண்ணி நல்ல தண்ணி ஆயிட்டுன்னா அந்த இடம் என்ன செய்யணும், செழிப்பான இடமாக மாறிவிடும். அதனால் கர்த்தர் அந்த பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் 4வது தானியேலின் காரியம் ஜெயமாக மாறியது. தானியேல் யாருன்னு சொன்னால், இஸ்ரவேலில் உள்ள ஒரு நல்ல படித்த ஒரு கல்வி நிபுணர், மேலதிகாரியாக இஸ்ரவேலில் இருக்கிறான். பாபிலோன்லேருந்து அவனை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பேரை போரிட்டு பாபிலோனியர் இஸ்ரவேலில் உள்ள நல்ல படித்தவங்க, நல்ல திறமசாலிகள், பராக்கிரமசாலிகள், இவர்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்க ஊருக்கு பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போனதில் நிறைய யூதர்களை கொண்டு போகிறாங்க. அதில் வந்து ஒரு 4 பேர் குறிப்பிடத்தக்கவர்கள். யாரெல்லாம்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, யூதாபுத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இவங்களும் அவங்கள மாதிரி நல்ல திறமசாலிகளாக இருந்தாங்க. கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட வாலிபர், மாசும் இல்லாதவர்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்கள், ராஜகுலத்தவர்கள், அப்படிப்பட்டவங்கள பிடிச்சிட்டு போகிறாங்களாம். அவங்க அரண்மனையில் வச்சு அவங்க வேலையை செய்கிறதுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி யாரெல்லாம் கொண்டு போனாங்க, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா,
இந்த 4 பேரையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போது இவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்னா, ராஜா 8ஆம் வசனம், ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானி முதல்ல பயப்படுவார், ராஜா சத்தம் போடுவார் என்று. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், 10 நாள் பாருங்கள், எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது இவங்க நல்லா புத்தி கூர்மையுடையவர்களாக பலசாலிகளாக நல்லா இருந்தவுடனே சரின்னு சொல்லி விட்டுருவான். அப்புறம் ராஜா வந்து பார்க்கும்போது மற்றவர்களை காட்டிலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம், 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்களாம். அதனால் ராஜா வந்து அவங்களெல்லாம் ஒரு நல்ல பொசிஷனில், இங்கே எப்படி அவங்க அரண்மனையில் இருந்தாங்களோ அதே போல் பெரிய பொசிஷனில் அவங்களெல்லாம் வச்சுருவான். அப்புறம் நம்ம பார்க்கும்போது அந்த தேசத்திலே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரே பொறாமையாக இருக்கும். ஒரு ராஜ்யபாரம் ஒவ்வொரு ராஜ்யபாரமாக மாறிக்கிட்டே வருது. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்தினார் தரியு ராஜா. தரியு ராஜா காலம் வரும்போது முதல்ல கோரேஸ் ராஜா இருந்தார், இப்போ தரியு ராஜா வந்துட்டார். தரியு ராஜா காலத்தில் பெல்ஷாத்சார், அப்புறம் அப்படி ஒவ்வொரு ராஜாவாக மாறி 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 நேபுகாத் நேச்சார் தான் ஃபஸ்ட்டில் அவங்கள கூட்டிகிட்டு வந்தது. அப்படி ஒவ்வொரு ராஜாவாக வந்து கடைசியில் இப்போ எந்த ராஜா வந்துட்டார், தரியு ராஜா காலத்தில். தரியு ராஜா காலத்தில் என்ன செஞ்சார், இந்த தேசாதிபதிகளை கணக்கு கேட்பார். அவங்க ஒழுங்காக சொல்கிறாங்களா, கவனிக்காம விட்டால் எல்லோரும் அவங்க இஷ்டத்துக்கு கணக்கு எழுதுவாங்க இல்லையா. அதனால் அதை கவனிக்கிறதுக்கு ஒரு 3 பிரதானிகளை நியமிக்கிறார்கள். அந்த பிரதானிகளில் ஒருவனாக தானியேலை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அவன் ரொம்ப ஞானம் உள்ளவனாக தேவனுடைய வல்லமையை பெற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவன் மேலே இவங்களுக்கெல்லாம் பொறாமை வருது. ராஜா என்ன சொல்கிறார், அவனை இந்த ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்றிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். உடனே இவன் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சி இவனை கீழே தள்ளிடணும்னு நினச்சி அவங்க குற்றம் இருக்கா ஏதாவதுன்னு பார்க்குறாங்க. பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா, உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. கண்டே பிடிக்க முடியல பகைவர்களுக்கு. இவன் மேலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சா ராஜாட்ட போய் அதை பெருசுப்படுத்தலான்னு நினச்சாங்க, முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு திட்டம் நினைக்கிறாங்க. அவன் டெய்லி என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான், தேவனை நோக்கி சோத்திரம் செலுத்துகிறான். இதை வச்சு ஏதாவது செய்யலான்னு யோசித்து ஒரு திட்டம் பண்ணி ராஜாவிடத்தில் போய் சொல்கிறாங்க, ராஜாவே 30 நாள் அளவும் எல்லாரும் உண்மை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எந்த கடவுளையோ எதையுமே வணங்கக்கூடாது, உண்மை மாத்திரம்தான் வணங்கணும். அப்புறம் வணங்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிங்கக்கபியில் அவங்கள போடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சட்டம் எழுதி அதுக்கு ராஜா கையெழுத்து போட்டு விட்டார். இந்த செய்தி தானியேலுக்கு நன்றாக தெரியும். தெரிஞ்ச உடனே தானியேல் என்னாலும் வழக்கத்தின்படி, இந்த வசனத்தை பாருங்கள், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே 10வது வசனம், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே நான் செய்தது போல தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். உடனே ராஜாவிடத்தில் போய் சொல்லி அவனை சட்டத்தின்படி அவனை சிங்கக்கபியில் போட்டாச்சு. சிங்கக்கபியில் போட்டவுடனே ராஜாவுக்கு ராத்திரிலாம் தூக்கமே வரல. காலையிலே போய் பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி. பார்க்கும்போது கெபி பக்கத்தில் போய் நின்று தானியேலை கொண்டு போகும்போதே ராஜா சொல்கிறார் 16வது வசனத்தில், ராஜா தானியேலை நோக்கி இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னு அப்பவே சொல்கிறான். சிங்கக்கபியில் போட்டு காலையிலே போய் கூப்பிடுறான். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உடனே தானியேல் என்ன சொல்கிறான்,
ஆமாம், ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயெல்லாம் அடைத்து போட்டார். அவர் என்னை காப்பாற்றினார். உடனே ராஜாவுக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே அவனை சிங்கக்கெவியிலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. அவன் மேலே ஒரு சேதம், சிங்கம் கடிக்கவே இல்லை, ஒரு கடி கூட அவன் படலை. அப்படியே எப்படி உள்ளே போட்டாங்களோ அப்படியே அவன் வெளியே வந்தான். அதை பார்த்த உடனே ராஜா என்ன சொல்கிறாருன்னா, 26வது வசனம் அவன் எழுதுனான் எல்லாருக்கும், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். இவ்வாறு அவனுடைய காரியங்கள் எல்லாம் பிறகு பார்க்க போகும்போது எல்லாம் ஜெயமாக இருந்துச்சு. அவனை அழிக்கணும்னு நினச்சவங்களெல்லாம் ராஜா தூக்கி என்ன செஞ்சார், சிங்கக்கெபிக்குள்ளே போட்டார். அவங்க குடும்பமாக எல்லாரையும் போடும்போதெல்லாம் எல்லா சிங்கங்களும் பாஞ்சி விழுந்து அவங்கள கடித்து அவங்களை எலும்புகளை நொறுக்கி சாப்பிட்டுட்டு. ஆனால் இவனை மாத்திரம் கர்த்தர் என்ன செய்தார், சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டு பாதுகாத்தார். அப்படி இவனுடைய காரியம், இவனை அழிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் கர்த்தர் அவனை மேலும் உயர்த்தினார். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். அதனால் தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டங்கள் பாருங்கள், சிங்கங்களுக்குள்ளே போட வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. சிங்கங்கள் கெபிக்குள்ளே போட்ட உடனே தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயெல்லாம் அடைச்சிட்டார். அந்த மாதிரி கர்த்தர் சூழ்நிலைகள் பயங்கரமாக வந்தால் கூட கர்த்தர் நம்ம கூட இருந்தால் சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டது போல் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொல்லியிருக்கார். அதை நம்ம விசுவாசிக்கணும். தானியேலுக்குள் இருந்த விசுவாசம், ஜெபம், அவனுடைய சோத்தரிக்கும் தன்மை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுடைய பாவங்களுக்காக தெய்வ சமூகத்தில் என்ன செய்தான், விண்ணப்பம் பண்ணினான். அதனால் கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றினார். அதுபோல் நம்ம கடைசியாக பார்க்கும்போது இயேசுவானவர் செய்த முதலாவது அற்புதம். இந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதலாவது அற்புதம். முதல்ல கல்யாண வீட்டுக்கு இயேசுவை அழைத்திருந்தார்கள். 2வது அவரிடத்துல போய் மரியாள் சொல்கிறான், இந்த மாதிரி திராட்சரசம் குறைபட்டுக்கிட்டு இருக்குது, இன்னும் ஏதாவது செய்ய. அது வரைக்கும் அவர் அற்புதம் செய்யலை. அப்போ சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் உடனே அவள் போய் என்ன செய்கிறார், வேலைக்காரர்கிட்ட அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் எங்கே போய் அவளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம், எல்லாம் அவரே செய்வார்னு சொல்லி பிதாவின் நாமம் மகிமைப்படும்படி அவர் என்ன செய்தார், அந்த இடத்துல அந்த தண்ணீர், அவங்க கச்சாடிகள் 6 கச்சாடிகள் கால் கழுவுறதுக்கு வச்சுருந்த, கால் கை கழுவுறதுக்கு வச்சுருந்த அந்த கச்சாடியில் தண்ணீர் ஃபுல்லாக நிரப்பும்படி சொல்லி அதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுக்க சொல்கிறார் ஆண்டவர். அதன்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எதுக்கு தண்ணி ஊற்றணும், இந்த ஜாடியிலேயே ஊற்றணும் அப்படி இப்படின்னு கேள்வியெலாம் கேட்கலை. சொன்ன உடனே செஞ்சாங்க. அவளும் சொல்லிட்டு போயிட்டான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்படியே அவங்க செஞ்சாங்க. தண்ணீர் என்னதாக மாறிச்சு, திராட்சரசமாக மாறிட்டு. இப்போ நம்ம 5 காரியங்கள் மாறியதை பார்த்தோம். பைபிளில் பார்த்தா நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் அதில் 5 தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 2வது, மாறாவின் கசப்பை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார். 3வது, நிலமும் பால் தண்ணீரும் கெட்டது, ஆனால் கர்த்தர் அதை என்ன செய்கிறார், ஒரு உப்பை போட்டு அதை அப்படியே ஆரோக்கியமானதாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். ஒன்றுக்கு உதவாமல் கிடந்த நிலத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆரோக்கியமான இடமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 4வது, தானியேலின் காரியம் ஜெயமாக மாறியது. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ தவிப்புகள் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்றுகிறார். கடைசியாக தண்ணீரை
திராட்சரசமாக மாற்றுகிறார். அதுதான் இயேசுவானவர் உலகத்திற்கு மனிதனாக வந்ததில் முதலாவது செய்த அற்புதம். ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உம்மிடத்தில் வந்து அவைகளை சொல்லும் பொழுது எங்களுடைய நிலைகள் மாறும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அதை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அதுபோல் அன்னாள் தன்னுடைய கவலைகளை உம்முடைய பாதத்தில் ஊற்றின பொழுது கர்த்தாவே அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மகனை கொடுத்தீர். மேலும் 2 குமாரத்திகளையும் 3 குமாரர்களையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தீரப்பா. கர்த்தாவே, உம்மை தேடி உம்முடைய பாதத்திலே வரும்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி நீர் கிருபை செய்கிறீரப்பா. அதுபோல கர்த்தாவே, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவனப்பா. ஆண்டவரே, மோசையை போல உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் முறுமுறுத்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக மாறும் பொழுது நீர் எங்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறீரப்பா. அந்த கசப்பான வாழ்க்கையில் நின்று அந்த வழியின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது மதுரமானதை நாங்கள் கண்டடைவோம் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, அதுபோல் நிலமும் தண்ணீரும் ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, உம்மிடத்தில் வந்து சொல்லும் பொழுது கர்த்தாவே, ஒரு அற்ப காரியம், ஒரு உப்பை போட்ட பொழுது நிலமும் நல்ல நிலமாக மாறி அதில் சாவில்லை, தண்ணீரை குடித்தாலும் சாவில்லை என்று சொல்லத்தக்கதாக அந்த இடத்திலே ஒரு ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட்டீரப்பா. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிற தேவனப்பா. நீர் செய்து கர்த்தாவே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஜெயமாய் முடிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறியது என்று சொன்ன பிரகாரமாக ஆண்டவரே, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கர்த்தாவே உண்மையும் உத்தமமாய் இருந்து கர்த்தாவே கடைசி பரியந்தம் அவன் தன்னுடைய ஜபத்தை கைவிடாதபடி தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தபடியால் கர்த்தாவே அவனை நீர் காப்பாற்றினீரப்பா. சிங்கங்களின் நடுவிலிருந்து காப்பாற்றினீரப்பா. அதுபோல் கர்த்தாவே, அவனை அந்த பாபிலோனிலே நீர் உயர்த்தினீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி. எந்த காரியத்தையும் ஜெயமாய் முடிக்க நீர் கிருபை தந்தீரப்பா. அதுபோல் நாங்களும் கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாக, உம்மை பின்பற்றி வருகிறவர்களாக, உமக்குள் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர்களாக ஜீவிக்கும் பொழுது கர்த்தாவே இது எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. எப்படி அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறியதோ அதில் நாம் பார்க்கும் பொழுது கல்யாண வீட்டிற்கு இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் தாயாரையும் அழைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கர்த்தாவே ஒரு விசேஷங்கள் கொண்டாடும் பொழுது உம்மை அழைக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா. அதில் உள்ள குறைவை தம்பட்ட அடிக்காதபடி கர்த்தாவே ரகசியமாய் உம்மிடத்தில் சொல்லும் பொழுது நீர் அதை வெளிப்படையாய் செய்கிறீரப்பா. நீர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்த அந்த வேலைக்காரர் அவர்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார்கள் அப்பா. அந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட கச்சாடி ஆண்டவரே, அது என்ன நிலையில் இருந்தாலும் உள்ளே இருக்கிற தண்ணீர் அப்படியே திராட்சரசமாக மாறியதே கர்த்தாவே. அவரை குறித்து மணவாளனை நோக்கி எல்லாரும் கடைசி வரைக்கும் நல்ல திராட்சரசம் வைத்திருக்க மாட்டார்களே, நீ கடைசி வரைக்கும் நல்ல திராட்சரசத்தை வைத்திருந்தீரே என்று சொல்லி புகழும்படியான ஒரு கிருபையை நீர் கொடுத்தீரப்பா. அதுபோல் கர்த்தாவே, நாங்கள் சிறுகவும் நீர் எங்களில் மகிமைப்படவும் தக்கதான கிருபைகளை தாரும். இம்மட்டும் கர்த்தாவே மாறியது என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கிராஸ் டிவிக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். அதை நீர் மென்மேலும் வளர்த்து அநேக ஆத்மாக்கள் உம்மை கண்டுகொள்ள நீர் வழி நடத்தும் சுவாமி. தேவைகளெல்லாம் நீர் சந்தியும். எப்பொழுதும் உடைய நீங்காத பிரசன்னம் அங்கே இருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் மாறியது என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.